இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஜே.கே. ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல். அதுதான் பல பகுதிகளாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 3. ஜே.கே. தன் விருப்பத்திற்கு எதிராக பிரயாணம் செய்யும் 6ஆம் அத்தியாயம். டாக்டர் பரமேஸ்வரன் அங்கே தரையில் என்னவோ மாதிரி கிடந்தார். ஜியோ, ஏன் கத்தினாய்? அந்த மனுஷன் தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்றேன் நான். ஜே.கே. வா, போய்விடலாம், நமக்கு வம்பு வேண்டாம், எதையும் தொட வேண்டாம். அவள், டோன்ட் பி சில்லி. கீழே கிடந்த டாக்டர் பரமேஷ் நான் தேடியவர்தான். அவர் கிடந்த விதம்தான் சரியாக இல்லை. தூங்குகிற மாதிரியும் இல்லை, குடித்திருந்த மாதிரியும் இல்லை. கைகால் எல்லாம் காரே மூரை என தின வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்யவே முடியாத ஒரு போஸில் இருந்தன. நான் அவர் அருகே சென்றேன். ஜே.கே. வேண்டாம், நாம் ஓடிவிடலாம் என்றால் மீண்டும். நான் அவளை கவனிக்காமல் அவரை தொட்டு திருப்பினேன். பனியனில் இருந்தார். தலை அண்ணாந்திருந்தது. மூக்கு நுனி லேசாக அசைகிறதா? தெரியவில்லையே. மூச்சிருக்கிறதா என்ன? டாக்டர் என்று அவரை உசுப்பினேன் லேசாக. குபீர் என்று தன்னை அவிழ்த்துக் கொண்டு எழுந்தார். ஜியோ மறுபடி ஒரு சூப்பர் சானிக் அலறல் நிகழ்த்தினார். வாட் ஹேப்பன் என்றார் டாக்டர். அவர் இப்போது நேராகிவிட்டார். என்னை பார்த்தார். ஓ, கேப்டன் ஜே.கே. இருங்கள், ஷர்ட் போட்டுக்கொண்டு வந்து விடுகிறேன். யோகாசனம் செய்து கொண்டிருந்தேன். மயூராசனம். ஆமாம், அந்த பெண் யார்? ஏன் அலறினாள்? யோகாசனமா? உடம்பை யாரோ முடிச்சு போட்டு விட்டு போயிருக்கிறார்கள் என்று எண்ணினேன். டாக்டர், நான் உங்களுடன் யோகாசனம் பேச வரவில்லை. எனக்கு எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் நீங்கள். முதலில் கேப்டன் ஜே.கே. உட்கார். பாப்பா, எத்தனாவது படிக்கிறாய் என்றார் ஜியோவை பார்த்து. அவளா பாப்பா? சரியாக பார்த்து பேசுங்கள் என்றேன் நான். என் கண்ணாடி அங்கே இருக்கிறது, அதை எடுத்து தருகிறீர்களா ஜியோ என்றேன். கண்ணாடி அணிந்து கொண்டு ஜியோவை மேலும் கீழுமாக பார்த்தார். ஜியோ தன் நகத்தை ஆராய்ந்து கொண்டு நின்றாள். என் கசின் ஜியோ. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் என்றார் டாக்டர். இன்னும் 1 வருஷம் 2 வருஷங்களில் பெருத்து விடுவாள். நான் ஒரு ஆசனம் சொல்லி தருகிறேன், செய்கிறாயா? மார்பு நன்றாக. டாக்டர், நான் பேச வந்தது ஜியோவின் மார்பை பற்றி அல்ல. நீங்கள் என்னிடம் கொடுத்த பணம், உங்களுக்காக நான் கொண்டு வந்த அந்த கருவிகள், நடந்தது தெரியுமா உங்களுக்கு? கேப்டன் ஜே.கே. உங்களுக்கு நான் வந்தனம் சொல்ல வேண்டும். ஆராய்ச்சி மிக அற்புதமாக முடிந்தது. அந்த வென்டிலேஷன் கவுண்டர். நான் சிரித்தேன். பரமேஷ், இந்த வேலையெல்லாம் வேண்டாம் என்னிடம். கமான், அவுட் வித் இட். என்ன ஆராய்ச்சியா? ஆராய்ச்சி எதில்? ஓபியம் கடத்துவதிலா? 100 ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பதிலா? எனக்கு என்ன குடிமையா இருக்கு? டாக்டர், அது என்ன ஆசனம் சொன்னீர்கள்? ஷட்டப் ஜியோ என்று அவளை அடக்கினேன். ஜே.கே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இன்று மாலை நான் அரெஸ்ட் ஆனேன். ஓபியம் கடத்தினதற்காக, போலி 100 ரூபாய் நோட்டுகளை உபயோகப்படுத்தியதற்காக. நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள் இல்லையா? ஆம். நீங்கள் இப்போது சுதந்திரமானவர்தான். ஆமாம். அவ்வளவுதானே? டாக்டர், என்னிடம் அந்த போலி நோட்டுகள் பாக்கி இருக்கின்றன, தெரியுமா உங்களுக்கு? அவைகளை கொண்டு வாருங்கள், நான் மாற்றிக் கொடுக்கிறேன். டாக்டர், நீ டாக்டர் தானே? ஆம். என்ன இதெல்லாம்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் நீங்கள் அதிக கேள்விகள் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பது கெட்ட பழக்கம். கேப்டன், அந்த 100 ரூபாய் நோட்டுகளில் 2ஓ 3ஓ தான் போலி, பாக்கி எல்லாம் நிஜம். இந்த தவறு இனி நிகழாது. இனி என்றால் நீங்கள் எங்களுக்கு செய்ய போகும் காரியங்களுக்கு. நீங்கள் என்றால் யார்? அப்புறம் சொல்கிறேனே. டேய் டாக்டர், விளையாடாதே. எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன இதெல்லாம்? அரெஸ்ட் செய்கிறார்கள், கை சொடுக்கும் நேரத்தில் விடுதலை செய்கிறார்கள். கேப்டன், என் சட்டையை விடுகிறாயா? விட்டேன். கேப்டன், உங்களுக்கு நிறைய பணம் செய்ய ஆசையா? அச்சடித்தா? இல்லை, ரிசர்வ் பேங்க் பணம், உண்மையான பணம். அவள் இளமையை போல உண்மையானது. சாலிட் கேஷ். எனக்கு வேண்டியது பணம் இல்லை, பதில்கள். அது கிடைக்காது. என்ன? நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்காது. உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் நம்பிக்கை இருந்தால், கவலை இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாது. சொல்கிற சில சிம்பிளான காரியங்களை செய்ய வேண்டும். செய்தால் பலன் தரும். தங்கம் சொரியும். என்னை முட்டாளாக்கியதை நான் மறக்க முடியாது பரமேஸ்வரன். நான் வருகிறேன். ஜியோ வா என்றேன் அவளை பார்த்து. டாக்டர், அந்த ஆசனம் என்று கேட்டாள் ஜியோ. ஆசனம் நான் கற்றுத்தருகிறேன், 300 விதங்களில். வா ஜியோ. இருங்கள், எதற்காக இப்படி பாப்கார்ன் மாதிரி வெடிக்கிறீர்கள்? என்ன நிகழ்ந்து விட்டது இப்போது? சற்று சிரமம், அவ்வளவுதானே? ஒரு ஜீப்பில் அழைத்துச் செல்லப்பட்டீர்கள், திரும்பி கொண்டு விடப்பட்டீர்கள், அவ்வளவுதானே?
என்னை ஏன் விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்றெல்லாம் ஏமாற்றினீர்கள் டாக்டர்? மறுபடியும் கேள்வி. நான் உன்னை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கிறேன். வா ஜியோ, போகலாம். மறுபடி சந்திக்கலாம் என்றார் அவர். மிஸ், ஆர் யூ ஷூர்? அந்த ஆசனத்தை கற்றுக்கொள்ள விரும்பவில்லையா? கேப்டன் போகட்டுமே. ஜியோ என்று கத்தினேன் நான். நான் கிளம்ப அவள் தயக்கத்துடன் என் முன் சென்றாள். பின்னால் ஒரு தடவை டாக்டரை திரும்பி பார்த்தாள். டாட்டா என்று என் முதுகில் கேட்டது. எனக்கு மிகவும் குறையாக உணர்ந்தேன். தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளவில்லையே. உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். ஹிப் பாத் எடுத்துக்கொண்டால் நல்லது என்றார் டாக்டர். மேலும் வெளியே டாக்ஸி காத்து கொண்டிருந்தது. லெட் அஸ் கோ ஹோம் என்றேன் நான். ஜேகே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு கூடத்தான். தப்பாக உன் அருகில் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அருகில் அவள் உராய்ந்தாள். ஜேகே, ஹிப் பாத் என்றால் என்ன என்றாள் அவள். காட்டுகிறேன் என்றேன் நான். கைலாஷ் காலனியில் அவளை விட்டு விட்டு அவசரமாக விடைபெற்றுக் கொண்டேன். அவள் விடை தர மறுத்தாள். சர்தார்ஜி சலித்துக் கொண்டான். நீ போ என்றாள் அவள். அவனிடம் 15 ரூபாயை கொடுத்துவிட்டு டாக்ஸி விலகியது. நான் வாசலில் நின்றேன். மணி இரவு 11:30 ஆகி இருந்தது. ஜியோ கதவை திறந்தாள். சென்றோம். நான் நாற்காலியில் பாய்ந்தேன். அங்கே உட்காராதே என்றாள் அவள். நான் எழுந்திருக்கவில்லை. ஜேகே, குமார் வரப்போகிறான் என்றாள் அவள். சோ, அதிக நேரமில்லை. சோ, முட்டாள் முட்டாள், பாசாங்கு செய்கிறாயா நீ? ஜியோ, நான் யார்? ஓர் உபரி பைலட். என்னை சக்கையாக ஏமாற்றுகிறார்கள். என் நண்பர்கள் எல்லாம் போயிங்கில் போகிறார்கள். எனக்கு எவ்வித கௌரவமும் சௌக்கியமும் இல்லை. மருந்தடிக்கிறேன். அந்த கிழவன் கொடுத்த போலி ரூபாய்க்கு குற்றங்கள் செய்கிறேன். என் பொறுப்பில் இருக்கும் பெண்ணிடம் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறேன். நீ என் குழந்தை மாதிரி. உனக்கு இருக்கும் இளமை ஒரு விதமான சொத்து. உன் கண்ணிமை ஒரு சொத்து. அதை இந்த மாதிரி நீ தயாராக இழப்பதில் ஆர்வம் காட்டுவதில் உன்மேல் எனக்கு மோகம் போய்விடும். தெரியுமா? இவ்வளவு நேர் தாக்குதல் செய்யக்கூடாது. பிகு செய்து கொள்ள வேண்டும். தொட்டால் சினுங்க வேண்டும். கைகளை விளக்க வேண்டும். நகத்தால் கீற வேண்டும். கதவுகளை திறக்கக்கூடாது. உடைகளை எளிதில் களையக்கூடாது. நீ அசட்டு பெண். ஏன் இப்படி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தயாராகிறாய்? ஜேகே, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளட்டுமா? எப்பொழுது? இப்பொழுதே. ஏதாவது ஆபீஸ் திறந்திருக்கிறதா? யாரையாவது எழுப்பலாமே. சிரித்தேன் நான். ஜியோ, நீ என்ன விரும்புகிறாய்? ஃப்ரீ லவ், வார்த்தைகள் இல்லாமல். நீ பிகு செய்து கொள்ளாவிட்டால் நான் பிடிவாதம் பிடிக்கப் போகிறேன். ஜியோ, நாம் செய்வது குற்றம். நான் என் அறைக்கு போகிறேன். என்ன? என்னை பார் ஜேகே. அவளை பார்த்தேன். ஜியோவின் கண்கள் கேட்டன. அங்கே இருந்த உண்மை பரிமாணம், வாசனை இயக்கம், அவள் மூச்சு எல்லாம் கேட்டன. நோ என்று கூறிவிட்டு எழுந்தேன். ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட். ஏன் என்று கேட்டுவிட்டு மற்றொரு கேள்வி கேட்டாள். அப்படி இல்லை என்றேன். என்னை மன்னித்துக்கொள். நான் ஒன்றும் காந்தி இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இது தப்பு என்று படுகிறது. மற்றொரு நாள் மற்றொரு சூழ்நிலையில் மாறலாம். குட் நைட் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து அவளை கவனிக்காமல் கிளம்பிவிட்டேன். வெளியே வந்து எனக்கு திடீரென்று பசி தோன்றியது. இப்பொழுது கனாட் பிளாஸில் தான் கடைகள் திறந்திருக்கும். அங்கே போய் கூட்டத்தில் சங்கீதத்தின் நடுவில் சுரண்டி முள் குத்தி அறுத்து சாப்பிட விருப்பமில்லை. எனக்கு டாக்ஸி இப்போது கிடைக்காது. காரும் இல்லை. மெதுவாக நடந்தேன். எல்லா வீடுகளும் தூங்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று பகல் வெளிச்சமாகி எல்லா வீடுகளின் சுவர்களை மட்டும் மாயமாக மறையச் செய்து விட்டால் என்னென்ன ஆச்சரியங்கள் தெரியும் என்று யோசித்து பார்த்தேன். ஒரு பெண் படுக்கையில் விம்மிக் கொண்டிருப்பாளா? கரங்கள் விளையாடுமா? உடல்கள் பின்னுமா? உடல்கள் உடல்கள். என்ன முட்டாள் நான்! நின்றேன். திரும்பினேன். மறுபடி அவளை நோக்கி நடக்க முற்பட்டேன். அப்போது என் அருகே ஒரு கார் வந்து நின்றது. அதில் யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது இருளில் தெரியவில்லை. இருட்டில் இருந்து ஜேகே என்று குரல் கேட்டது. எஸ் என்றேன் மிகுந்த ஆச்சரியத்துடன். காருக்குள்ளே வாருங்கள். எதற்கு? கேள்விகள் வேண்டாம், உள்ளே வா என்று ஒரு கட்டை குரல் கேட்டது. டிரைவரின் முகம் தெரிந்தது. எனக்கு அது பரிச்சயம் இல்லாத முகம். நீங்கள் எல்லாம் யார்? உன்னுடைய நண்பர்கள். ஏறு காரில். முடியாது என்றேன். நான் ஓட தயாராக இருந்தேன். ட்ரீட்மெண்ட் கொடு என்றது இருட்டு. காரின் முன்கதவுகள் தோகை விரித்தன. 2 பேர் சிக்கனமாக என்னிடம் வந்தார்கள். என் புஜங்களை பிடித்து இழுத்தார்கள். நான் திமிர மற்றொருவன், அவனும் முன் சீட்டில் இருந்து வந்தவன்தான், சேர்ந்து கொண்டு என்னை காருக்குள் திணித்தார்கள். என் உடல் முழுவதும், என் முகத்தில், என் மார்பில் கைகள், முரட்டு கைகள். ஜேகே, ஏதாவது சத்தம் போட்டு திணறும் நோக்கம் இருந்தால் சொல்.
உடனே இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு நிறைவு திரும்பாத வகையில் உன்னை செய்ய முடியும். வேண்டாம் என்றேன் நான். நல்ல பிள்ளையாக இரு, உனக்கு ஒன்றும் நிகழாது, பயப்படாதே. கார் மிக வேகமாக சென்றது. அதன் கண்ணாடிகளில் கருப்பு ஏறி இருக்க வேண்டும். வெளியே தெருவிளக்குகள் மிக கரு மஞ்சளாக தெரிந்தன. ரிங் ரோடில் போவது போலிருந்தது. அதிகம் டிராபிக் இல்லாத சில ரோடுகள் கடந்து மறுபடி சாணக்கியபுரி பக்கம் செல்வது போல் இருந்தது. நான் சாய்ந்து கொண்டேன். திடீரென்று என் பயங்கள் விலகிவிட்டன. என்னதான் ஆகிறது, பார்த்து விடலாமே. என் உயிருக்கு எதுவும் ஆபத்தில்லை. சில ஆசாமிகளுக்கு நான் தேவையாக இருக்கிறேன் என்று மட்டும் தெரிகிறது. எதற்கு என்பது தெரியவில்லை. இருந்தும் அது தெரியாத வரை அந்த ஆர்வம் தரும் இரத்த துடிப்பில், எதிர்பார்ப்பில் ஓர் ஆனந்தம் கூட ஏற்பட்டு விட்டது. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், பார்த்து விடலாம். நான் செலுத்தப்படுகிறேன். இதெல்லாம் நீட்டாக அமைக்கப்பட்ட கட்டட வேலை போல் தெரிகிறது. எல்லாம் நேரம் பார்த்து அளந்து செய்வது போல் தெரிகிறது. முதலில் இருந்து எல்லாமே பார்த்து விடலாம், முடிவு வரை பார்த்து விடலாம். ஒரு கை. கார் மெலிதாக தெரிந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்து ஒரு பெரிய வீட்டை சுற்றி வந்து அதன் பின்புறத்தில் நிற்பது தெரிந்தது. ஏறச் சொன்னார்கள். ஒரு கண்ணாடி கதவை சாவி போட்டு திறந்தார்கள். திறந்து மெல்லிய இருட்டில் உட்சென்று ஒரு திரையை விலக்கி என்னை அழைத்துச் சென்றார்கள். மாடிப்படி ஏற வைத்து செங்கல் சிவப்பில் கம்பளம் அமைத்த ஒரு ஹாலின் நடுவே நிறுத்தி அவர்கள் விலகி கொண்டார்கள். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், நின்றேன். வெல்கம் கேப்டன் ஜே.கே. சரேல் என்று திரும்பினேன் நான். ஜே.கே. பெரும்பாலும் ஒருவருடன் இரவில் பேசிக் கொண்டிருக்கும் 7ஆம் அத்தியாயம். வெல்கம் மிஸ்டர் ஜே.கே. சரேல் என திரும்பினேன் நான். திரும்பி பார்த்ததும் தெரிந்தவரை நான் முன்பே சந்தித்திருக்கிறேன். போலீஸ் நிலையத்தில் கப்பல் காரில் வந்திறங்கி என்னை சடுதியில் விடுவித்து கலன்று கொண்டவர். ஹலோ கேப்டன் என்றார் அவர். ஹலோ, என்னை அந்த மாதிரி பலாத்காரமாய் அழைத்து கொண்டு வந்ததை நான் மிகவும் ஆட்சேபிக்கிறேன். உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்றேன் நான். அந்த அகலமான ஹாலில் தேசத் தலைவர்கள் யாவரும் தொங்கினார்கள். படமாக. விட்டம் சற்று உயரமாகவே இருந்தது. மின் விசிறிகள் இல்லை. மிக சுத்தமாக விலை உயர்ந்த எளிமையாக இருந்தது. ஒரே ஒரு புலி மட்டும் சுவரில் இருந்து கழுத்து நீண்டு சர்க்கார் 1948 உறைய வைக்கப்பட்ட உருமலை இன்னும் காட்டிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் டாக்டர் பரமேஸ்வரனின் தலையை வைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். அதற்கு பரமேஸ்வரன் உரிமினால் எவ்விதம் இருக்கும் என்று யோசிக்க வேண்டியிருந்தது. உட்காருங்கள் என்றார் அவர். நான் உட்கார இடம் தேடினேன். சுவரின் அருகில் முதுகு பதிய வைத்து 8 நாற்காலிகள் வரிசையாக இருக்க அதில் ஒன்றில் உட்கார்ந்தேன். முழங்காலில் கையை பதிய வைத்துக் கொண்டேன். அவர் ஹாலின் மத்தியில் நடந்தார். அவருடைய நிழல் நீண்டு 2-3 விளக்குகளினால் குழப்பமாக விசித்திரமாக அவரை தொடர்ந்தது. ஒரு ஆள் உள்ளே வந்து அவரிடம் ஃபைலை கொடுத்தான். அவர் அதை புரட்டினார். ஒரு பக்கத்தில் நின்றார். கண்ணாடி மாற்றிக்கொண்டார். படித்தார். ஜே.கே. 33, A லைசன்ஸ், மெட்ராஸ் பிளையிங் கிளப், அனுபவம் 7 வருஷம், 3 விபத்துக்கள், இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. 1 இரவில் நடந்த விபத்து, கலிங்காவில் தற்காலிக பைலட், அஸ்ஸாமில் ஒரு விபத்து, உயிர் சேதம் இல்லாமல் தப்பியதற்கு கம்பெனியிடமிருந்து சர்டிபிகேட், பெரும்பாலும் கான்ட்ராக்ட் வேலை, அக்ரிகல்ச்சர் பைலட், பீச் கிராப்ட், சிங் மங்க், HD2, பொனான்சா, லெஸ்னா, டக்கோட்டா, எல்லாவற்றிலும் என்டார்ஸ்மெண்ட். மொத்தம் பறந்த நேரம். என் பரந்த வாழ்வின் ஜாதகம் முழுவதும் வாசித்தார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். என் கை கடிகாரத்தை பார்த்தேன். மணி இரவு 12:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. படக்கென்று ஃபைலை மூடினார். என்னை பார்த்து சிரித்தார். சொல்லுங்கள் என்றார். நீங்கள் தான் சொல்ல வேண்டும், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஜே.கே. இன்று நீங்கள் கைது செய்யப்பட்ட குற்றத்திற்கு 3 வருடமாவது நிச்சயம் சிறை தண்டனை கிடைத்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா அது? நான் அதில் அனாவசியமாக மாட்டிக்கொண்டேன். நான் அதில் கொஞ்சமும் சம்பந்தப்படவில்லை. நீங்கள் விடுதலையானது எதற்கென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் ஏதோ தூக்கத்தில் நடப்பது போல் நடக்கிறது. யாரோ வந்தார்கள், கைது செய்தார்கள். எனக்கு முதலில் இருந்தே கதை புரியவில்லை. அப்புறம் நீர் வந்தீர், விடுவித்தீர். காரில் கோழி குஞ்சு போல என்னை பொறுக்கிக் கொண்டு இங்கு நிறுத்தி வைத்து என் சரித்திரத்தை இரவு 12:30 மணிக்கு படிக்கிறீர்கள். வாட் இஸ் ஆல் திஸ்? உங்களை விடுவித்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி கூட சொல்லவில்லையே. சரி, நன்றி. எதற்காக விடுவித்தீர்கள்? எனக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த லைன் அடிக்கடி வருகிறது.
இப்படித்தான் அந்த புரொஃபசர் கேட்டார். காரியம் செய்தேன். என்ன ஆயிற்று? விலங்கு, போலி நோட்டு, கஞ்சா, என் பெட்ரூம் எல்லாம் போலீஸ்காரர்கள். நான் உங்களை கேட்கப் போவது நம் தேசத்துக்காக. அதேதான் அந்த கிழவரும் சொன்னார். வெளியே போகும் வழி எது? அவசரப்படாதீர்கள் கேப்டன். நீங்கள் முதலில் செய்தது கள்ளக்கடத்தல். இப்பொழுது செய்ய போவது தேச சேவை. டெல்மி அனதர். வெளியே போகும் வழி எது என்று கேட்டேனே. சார், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் முக்கியமில்லை. பஞ்சாபகேசன் என்று வைத்துக் கொள்ளட்டுமா? நான் மதராசி அல்லவே. உங்களை பார்த்தால் என் நண்பர் பஞ்சாபகேசனை போலல்லவா இருக்கிறீர்கள். அதனால் தான் சொன்னேன். சரி, நீங்கள் யார்? அதுவும் முக்கியமில்லை. நான் சுற்றுமுற்றும் தேச தலைவர்கள் படத்தை பார்த்தேன். நீங்கள் சர்க்கார் தானே? இருக்கலாம். போலீஸா? இருக்கலாம். சிவில் ஏவினேஷனா? என் வான ஜாதகத்தை கடகடவென்று ஒப்பித்தீர்களே. சரி, மேலே கேளுங்கள். மந்திர சபையா? இருக்கலாம். மந்திரியா? இல்லை என்று கூறிவிட்டு சிரித்தார். மந்திரி யார் என்று கூட தெரியாதவரா நீர்? பேப்பர் படிக்கிற வழக்கம் இல்லையா? படிப்பேன். கிராஸ்வேர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மட்டும். நிறைய மந்திரிகள் இருக்கிறார்களே, அவர்களின் சில்லறை மந்திரியாக இருக்கலாம் என எண்ணினேன். டெல்லியில் ஒரு அரை செங்கலை எந்த திக்கில் எறிந்தாலும் ஒரு மந்திரியை அடிக்கலாம் என்று ஜோக் உண்டு. சார், சார் சிரிக்க மாட்டீர்களா? ஆனால் உங்களிடம் மந்திரி கலை இருக்கிறது. அப்படி ஒரு கலை எனக்கு இருக்கிறதா என்ன? ஆம். வந்தால் போலீஸ்காரர்கள் விழுந்து சேவிக்கிறார்கள். இம்பாலா கார், கதர், தேச தலைவர்கள் படங்கள், அந்த ஃபைல், இளந்தொந்தி, பாலிஸ் உடம்பு. விஷயத்தை சொல்லுங்கள் சார். ஜே.கே., நீங்கள் வெளியே பார்ப்பது இதெல்லாம். உள்ளே நான் வேறு விதமானவன். நான் சோகமானவன். நான் யார் என்பதெல்லாம் முக்கியமில்லை. ஆனால் நான் உங்களை தப்பாக, சட்ட விரோதமாக எதுவும் செய்ய சொல்ல மாட்டேன். நான் உங்களை விடுவித்ததற்கு காரணம், உங்களைப் போல ஒரு பைலட் ஒரு முக்கியமான காரியத்திற்கு எங்களுக்கு தேவை. அந்த கூட்டம் உங்களை கடத்தலுக்கு உபயோகப்படுத்திய கூட்டம். ஒரு சுண்டைக்காய் கூட்டம். அவர்களை விட்டு பிடிக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் பிடிக்கலாம். அவர்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும். ஒரு டெலிபோன் பேச்சில், ஒரு கை சொடுக்கில் அத்தனை பேரையும் வளைத்து விடலாம். 3.5 லட்சம் ஓபியம் எங்களுக்கு நொறுக்கு தீனி. கோடிக்கணக்கில் சுருட்டுபவர்கள், அரசாங்கத்தை ஏமாற்றுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வரி கட்டாதவர்கள், எஃகு ஸ்டாக் முழுவதையும் மடக்கி கருப்பு மார்க்கெட்டில் விற்பவர்கள், எக்ஸ்சேஞ்ச் விதிகளில் சிறிய சிறிய தவறுகளில் பெரிய பெரிய லட்சங்கள் பண்ணுகிறவர்கள், சர்க்கார் உத்தியோகஸ்தர்களுக்கு லஞ்சம் தருகிறவர்கள், அண்டர் இன்வாய்ஸ் பண்ணுகிறவர்கள் என்று எத்தனையோ ரகங்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் துரோகம் எல்லாம் சிறிய துரோகங்கள். மற்றொரு துரோகம் இருக்கிறது, பெரியது, மிக பெரியது, மிக மிக பெரியது. ஜே.கே., உங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உண்டா? ஜனநாயகத்தை பற்றி நினைப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த தேசம் ஒன்று என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த தேசம் ஐக்கியமாக நிலைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் அவரை நிதானமாக பார்த்தேன். அவர் என் பதிலில் தான் இந்தியாவின் எதிர்காலமே தொங்குகிறது போல ஆவலுடன் காத்திருந்தார். நான் தொண்டையை கனைத்துக் கொண்டேன். சொன்னேன், நம் தேசத்தை ஐக்கியப்படுத்துவது ஒன்றே ஒன்று, அது அயோக்கியத்தனம். அது தேசம் பூராவும் இருக்கிறது. ஹிந்தியில், குஜராத்தியில், தமிழில், பெங்காலியில், மலையாளத்தில், எல்லாவற்றிலும் நடப்பது அயோக்கியத்தனம். என் நண்பன் ஒருவன் இருக்கிறான், பைலட். அவனுடன் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். பல மொழி பிரதேசங்களுக்கு ஏரோடிராமில் போய் இறங்கியதும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, உங்கள் பாஷையில் விளக்கை அணை என்பதற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வான். தலைவாரிக் கொள்வான், கிளம்பி விடுவான். அவனுக்கு மொழி தகராறு எப்பொழுதுமே இருந்ததில்லை. சில பித்தலாட்டங்களுக்கு மொழியே தேவையில்லை. தேசிய ஒருமைப்பாடு விபச்சாரத்தில் தான் இருக்கிறது. பம்பாய் சென்று பாருங்கள். குஜராத்தியா, மராத்தியா, தமிழா, பெங்காலியா, எந்த மொழி வேண்டும் உங்களுக்கு? பஞ்சாபு சிந்து, குஜராத்த மராட்டா, திராவிட உத்கல வங்கா என்றேன் நான். ஸ்வீப்பிங் ஜே.கே. பின்னே ராத்திரி 12:30 மணிக்கு காரில் தரதரவென்று இழுத்துக் கொண்டு வந்து கேட்டால் அப்படிதான் நான் சொல்வேன். உங்கள் ஃபைலில் என்னை பற்றி எழுதியிருக்குமே, குடிப்பேன் என்று. கிவ் மீ a drink. ஆரஞ்சு ஜூஸ் தருகிறேன். இரவு 12 மணிக்கா? ஆர் யூ கிரேசி? சாரி, அதை விட ஸ்ட்ராங்காக என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. கவனியுங்கள், இந்த கதையில் எல்லோரும் சுற்றி வளைத்து பேசுகிறார்கள். 4 வார்த்தைகளில் சொல்லுங்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? முடியும், முடியாது என்று நான் சொல்லிவிடுகிறேன். முடியாது என்று உங்களால் சொல்ல முடியாது ஜே.கே. ஏன்? திரும்ப ஜெயிலுக்கு போக விருப்பம்? ஓஹோ, அப்படியா செய்தி? நான் மாட்டேன் என்றால் நாளை காலை மறுபடி அரஸ்டா? ஆம். ஆப்ஷன்ஸ் சாய்ஸ். ஆம். சரி, என்ன வேலை?
ஜெஸ்னா விமானம் ஓட்டி இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள்? ஓ எஸ், செஸ்னா. நல்ல விமானம். பூக்கணக்காக ஒரு இஷ்டமுள்ள வளைந்து கொடுக்கும் பெண் போல பறக்கும். எனக்கு பெண் பிறந்தால் செஸ்னா என்று பெயர் வைப்பேன். நாளை காலை ஒரு செஸ்னா விமானத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு சென்று ஒரு ஒரு ஆசாமியை டெல்லிக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானா? ஆம், அவ்வளவு. இதில் ஏதும் சிக்கல் இருப்பதாக தெரியவில்லையே. சிக்கல் இருக்கிறது, சொல்கிறேன். எந்த இடம்? எந்த ஆசாமி? சொல்கிறேன். செய்ய முடியும் என்றுதான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகத்தான் என்னை பொறுத்தவரை படுகிறது. மிக ரகசியமாக செய்ய வேண்டும். அதை பற்றி ஏப்பம் கூட விடமாட்டேன். சரியா? நீங்கள் கிளம்புவது பற்றியோ நீங்கள் திரும்ப வருவது பற்றியோ ஒருவருக்கும் தெரியக்கூடாது. சரி, தெரியாது. உங்களுக்காக நாளை எல்லாம் தயாராக இருக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய அந்த விமான நிலையத்தின் பெயர் பன்னாகர். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நான் ஒரு தடவை இறங்கி இருக்கிறேன். கல்கத்தா அருகில் இருக்கிறது. ரன்வே ரொம்பவும் மோசம். நடுவில் பெட்ரோலுக்காக நீங்கள் லக்னோவில் இறங்கிக் கொள்ளலாம். சரி. மறுபடி திரும்பி வருகையில் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு நேராக இரவு டெல்லியில் வந்து இறங்கும்படியாக அமைக்க வேண்டும். கம் அகைன். அந்த அந்த பெண், சின்ன பெண், அவளைத்தான் நீங்கள் அழைத்து வர வேண்டும். வயது இன்னும் 20 கூட ஆகவில்லை. கேப்டன் ஜே.கே., நீங்கள் மாட்சேதுங் படித்திருக்கிறீர்களா? ராத்திரி 12:30 மணிக்கு மாவ்திங் பற்றி கேட்கவா என்னை கூப்பிட்டீர்கள்? ஏன் இப்படி அடிக்கடி சப்ஜெக்ட் மாறுகிறீர்கள்? முதலில் 20 வயது பெண், அப்புறம் சேர்மன் மாவ். ஐ டோன்ட் see the connection. அவர் சொன்னார், wherever there is struggle, there is sacrifice, and death is a common occurrence, but you have the interest of the people and the sufferings of the great majority at heart, and when we die for the people, it is a worthy death. சபாஸ், நன்றாக சொன்னீர்கள். சொன்னது நான் இல்லை, மாட்சேதுங். மாவ் அப்படி சொன்னாரா? குட் ஓல்டு மாவ். நன்றாக நீஞ்சுவாராம். ஆனால் ஆனால் மாவ் இங்கு எப்படி வருகிறார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அந்த பெண் அபாயகரமானவள். எல்லா பெண்களுமே அபாயகரமானவர்கள் தான். எல்லோர் உள்ளேயும் டிஎன்டி இருக்கிறது. அந்த பெண் மாட்சேதுங் உட்கொண்டவளா? அவள் இறப்பதை பற்றி அஞ்சாதவள். யார் இறப்பதை பற்றி? தானா பிறரா? 2 விதத்திலும் அஞ்சாதவள். அவளை நீங்கள் தனியாக விமானத்தில் கொண்டு வர வேண்டும். கவலைப்படாதீர்கள், கொண்டு வருகிறேன். பெண்கள் என் ஸ்பெஷாலிட்டி. கேப்டன் ஜே.கே., சமீபத்தில் கல்கத்தாவில் 8 இளைஞர்கள் கைதானார்கள். அவர்கள் மொத்தம் 9 அரசியல் கொலைகள் செய்தவர்கள். ஒரு பிரின்சிபாலை முதுகில் குத்தி இருக்கிறார்கள். பேன் அமெரிக்கன் பஸ்ஸை வெடிவைத்து தகர்த்திருக்கிறார்கள். போலீஸ் ஆபீசர் மேல் அமிலம் எறிந்து அவர் முகத்தை பார்க்க முடியாதபடி செய்திருக்கிறார்கள். ஒரு மாணவனை ஏரியில் மிதக்க விட்டிருக்கிறார்கள். ஒரு சர்வ கலாசாலையில் மால்டாவ் காக்டெயில், ஒரு ரெஸ்டாரண்டில் வெடிமருந்து, ஒரு போதும் போதும். தினசரி பேப்பரில் வரும் பட்டியல்தான். சமீபத்தில் சற்று அடங்கியிருந்தது என்று நினைத்தேன். அந்த 8 பேரில் ஒருத்தி பெண், வயது 19, பெயர் நிஷா. அவளைத்தான் நீங்கள் டெல்லிக்கு கொண்டு வரப் போகிறீர்கள். அவளுடைய டைப் புரிகிறது எனக்கு. கிராப் வைத்துக் கொண்டு காலை சாப்பாட்டுக்கு எதேச்ச அதிகாரிகளின் ரத்தம் கேட்கும் தீவிர சிவப்பு. எனினும் ஒரு பெண் தானே. பெண்கள் எப்பொழுதுமே சற்று இன்ஃபீரியர். அது இருக்கட்டும். அவளை மட்டுமா டெல்லிக்கு கொண்டு வர வேண்டும்? ஆம், அவளை மட்டும். ஏன்? அவள் என் பெண் என்றார் அவர். ஜே.கே. நிசாவை பற்றி அறிந்து கொள்ளும் 8ஆம் அத்தியாயம். என்னை காப்பாற்றியவரும் என்னை நள்ளிரவில் தன் அகலமான வீட்டுக்கு அழைத்துச் சென்று பனாகர் என்ற இடத்திலிருந்து ஒரு பெண்ணை இட்டுக்கொண்டு இரவில் டெல்லி வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவருமான அந்த உயரமான மனிதர் கடைசியில் சொன்னது எனக்கு ஆச்சரியம் தந்தது. அரசியல் கைதிகளில் ஒரு இளம்பெண் இருப்பது ஆச்சரியமில்லை. இந்த காலத்தில் இளம் பெண்கள் எத்தனையோ புதிதாக செய்கிறார்கள். சுருட்டு குடிக்காத குறை. அது கூட எனக்கு தெரியாமல் குடிக்கிறார்களோ என்னவோ. மற்றபடி சகலமும் நடக்கிறது. ஆதலால் அரசியலில் ஒரு பெண் தீவிரமாக ஈடுபடுகிறாள் என்றால் அதில் எனக்கு ஆச்சரியம் ஏற்படாததில் உங்களுக்கும் ஆச்சரியம் ஏற்படாது. ஆனால் இது அவர் மகள் என்பதை என்னால் செரிக்க முடியவில்லை. இவர் ஒரு டிப்பிக்கல் அரசாங்க உயர் அதிகாரி, பெரிய அதிகாரி. போலீசிடம் செல்வாக்கு, சுகவாசம். இதற்கும் எங்கேயோ பெங்காலில் சிறைப்பட்டு பென்னாகருக்கு இழுத்துச் செல்லப்படும் யுவதி அவர் பெண் என்பதற்கும் எப்படி முடிச்சு போடுவது? நம்ப மாட்டேன் என்கிறது என் மூளை. சார், நம்ப முடியவில்லை என்றேன் நான். அவர் தன் பெண் பிறந்து வளர்ந்ததையும் வளர்ந்த சூழ்நிலையையும் 1500 வார்த்தைகளில் சொன்னார்.
அவள் எப்படி மாறிப்போனாள் என்பதை விவரித்தார். அதை பகுதி பகுதியாக இந்த அத்தியாயத்தில் இறைத்திருக்கிறேன். ஒரே அடியாக கொடுத்தால் ரம்பம் படம் போட்டு ஆசிரியருக்கு தேனி பாலகோபாலன் என்று லெட்டர் எழுதுவீர்கள். எனவே மேலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகிறேன். இடைவெளியில் அந்த பெண் நிஷாவை பற்றி அவர் தந்த தகவல்களையும் தருகிறேன். சம்மதமா வசந்தி? மறுநாள் காலை எனக்காக ஒரு புத்தம்புது சென்சா விமானம் காத்திருந்தது. அலுமினியம் பளபளக்க நின்றது. அதன் ரிஜிஸ்ட்ரேஷன் எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ஆரம்பித்ததிலிருந்து அது அமெரிக்காவில் பதிவான விமானம் என்று தெரிந்து கொண்டேன். எம்பசியை சேர்ந்ததாக இருக்கலாம், அல்லது நாடெங்கும் பரவியிருக்கும் எத்தனையோ அமெரிக்க ஸ்தாபனங்களின் நபர்களில் ஒன்றின் ஒருவரின் விமானமாக இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அந்த சென்சா மிக புதிதாக இருந்தது. ஓட்டுவதற்கு எல்லா சௌகரியங்களும் இருந்தன. சின்ன விமானம்தான், ஆனால் விஓஆர், ஐஎல்எஸ், விஎச்எஃப் போன்ற ரேடியோ வசதிகள் யாவும் இருந்தன. ஆட்டோ பைலட் வசதி இருந்தது. எனக்கு இந்த ஜில் வேலையெல்லாம் ஒத்து வராது. பைலட்டை சோம்பேறியாக்கும் சாதனங்கள் இவை. நான் பறப்பது உட்காரும் இடத்தில் அல்லது பிருஷ்ட பாகத்தில் ஏற்படுகிற அழுத்தத்தை வைத்துக் கொண்டு எனக்கு த்ராட்டில் கண்ட்ரோலும் மற்ற பிரைமர் கண்ட்ரோல்களும் போதுமானது. பிளாப் இருந்தால் உசிதம். இறக்கை வைத்த டப்பா போதும் எனக்கு. கிளியரன்ஸ் எல்லாம் கையெழுத்தாகி தயாராக இருந்தது. மெயின் ஆக்சிலரி 2 டேங்குகளும் பெட்ரோல் நிரம்பி இருந்தன. என் பிளைட் பிளான் லக்னோ வழியாக பன்னாகர் போவதற்கு தயாராக இருந்தது. வானிலை சுத்தமாக இருந்தது. எனக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். நான் வந்ததும் மௌனமாக திறமையாக தரை வேலைகள் நடந்தன. ஒரு போலீஸ் ஆபீசர் பச்சையாக ஷேவ் செய்து கொண்டு என் அருகில் வந்து, கேப்டன் ஜே.கே என்றார். எஸ் என்றேன் நான். நீங்கள் துப்பாக்கி உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களா என்று ஒரு துப்பாக்கி கேட்டார். நான் இல்லை என்றேன். நான் ஏன் என்றேன். அவர் ஒன்றுமில்லை, கேட்டேன் என்றார் அவர். தேவை இருந்தால் ஒரு துப்பாக்கி தருகிறேன் தற்காப்புக்கு என்றார் அவர். நான் தேவையில்லை, என்னை எவரும் கற்பழிக்க போவதில்லை என்றேன். அதை அவர் ரசிக்கவில்லை. விமானத்தின் ரேடியோ சுத்தமாக கேட்டது. துடிப்புடன் விரலை வைத்ததும் என்ஜின் புறப்பட்டது. ரன்வேயில் ஒரு சிறு ஓட்டம், ஒரே தூக்கல். என்ன டாப் கிளாஸ் விமானம் ஐயாது? அது விமானம் இல்லை, இறகு பொருந்திய தேவதை செஸ்னா. தேவதையை 15,000 அடி வரை கூட கொண்டு செல்லலாம். ஷீலிங் உயரம் என்று ஒன்று உண்டு. 8,000 9,000 அடி எல்லாம் சுலபமாக பறக்கலாம். சற்று குளிரும், அவ்வளவுதான். அதிகாலை டேக் ஆஃப் ஆகி டெல்லி கல்கத்தா ஏர்வேயையும் பிடித்துக் கொண்டேன். ஏர்வே என்பது வானத்தில் அமைந்திருக்கும் ராஜபாட்டை. கண்ணுக்கு தெரியாத ரேடியோ அலைகளை கொண்டு வானத்தில் விரிக்கப்பட்ட வரவேற்பு கம்பளம் போல பூமியில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒத்துழைத்து உதவி செய்யும் வரவேற்பது. அதை விட்டு விலகுவது விமானிக்கு நல்லதல்ல, பூமியில் இருப்பவர்களுக்கும் நல்லதல்ல. டெல்லி விஓஆரை திருகி தொட்டுக்கொண்டேன். விமானம் பூவை விழுங்கியது போல் சென்றது. நிஷா. அவள் சிறு வயதில் மிகவும் சாதுவான குழந்தை. தன் 5ஆம் வயதில் தாயை இழந்தாள். நான் ஒரு தவறு செய்து விட்டேன். அவளிடம் உன் அம்மா செத்து போய்விட்டாள் என்று நேராக சொல்லியிருக்கலாம். அதற்கு பதில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாள், நாளை வருவாள், அடுத்த மாதம் வருவாள் என்று பொய் சொல்லிக்கொண்டே 1 வருஷத்தில் மறக்கடித்து விடலாம் என்று நினைத்தேன். அது அவள் மனதை பாதித்திருக்க வேண்டும். அந்த 1 வருஷ எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் சேர்ந்து கொள்ள அவளே ஒரு நாள் என்னை கேட்டாள், அப்பா, அம்மா செத்து போய்விட்டாளா என்று. என்னுடைய டில்லி லக்னோ பிரயாணம் சம்பவம் இல்லாததாக இருந்தது. ஒரு விஐபி பிரயாணம் போல எல்லோரும் ஒத்துழைக்க காற்று கூட எனக்கு வாகாக பின்புறத்தில் இருந்து வீச நான் எதிர்பார்த்து கணக்கிட்டதற்கு அரை மணி முன்பே லக்னோவை தொட்டுவிட்டேன். மணி சுமார் 9 இருக்கும். பெட்ரோலுக்காக இங்கே இறங்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் எனக்கு கொடுத்திருந்த செயற்குறிப்பின்படி நான் லக்னோவில் இறங்கியாக வேண்டும். எனக்கு மேல் விவரங்கள் சில அங்கு கிடைக்கும் என்று சொல்லி இருந்தார்கள். எனக்கு யாவுமே தெளிவில்லாமல் இருந்தது. எனக்கு தெளிவாக தெரிந்திருந்தது, நான் பனாகர் போக வேண்டும். ஒரு பெண்ணை பொறுக்கிக் கொண்டு டெல்லி வர வேண்டும். அஸ்டே. லக்னோவில் இறங்குகையில் ரேடியோவிலேயே சொன்னார்கள், நேராக ஹேங்கர் நம்பர் 2ற்கு செலுத்தும்படி. அவ்விடம் சென்று இன்ஜினை அணைத்ததும் சிலர் வந்து தனியாக ஒரு சிறு அறைக்கு அழைத்துச் சென்று டீ கொடுத்தார்கள். டீ அருந்தினேன். அப்புறம் அருமையான பைனாப்பிள் கேக் கொடுத்தார்கள். அதை நான் மௌனமாக சாப்பிட்டேன். அவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்க எனக்கு சாப்பிடுவதில் ஒருவித தயக்கம் ஏற்பட்டது. நான் சாப்பிடும் போது செய்யும் சில சப்தங்கள் கூட அந்த மௌனத்தில் பெரிதாக தெரிந்தன. ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏதாவது ஹர்த்தாலா?
அவர்கள் மேலும் மௌனமாக இருந்தார்கள். கமான் ஸ்பீக், சே சம்திங் என்றேன் நான். முதல் பழக்கம் ஏற்படும் பெண்ணிடம் சொல்வது போல. இன்னொரு கேக் வேண்டுமா என்று கேட்டார்கள். வேண்டாம், நான் பனாக்கர் போகிறேன். ஏதாவது செய்தி இருக்கிறதா எனக்கு? இல்லை, சோப்ரா அவர்கள் இனிமேல் தான் வருவார். கார் வரும் வரை மற்றொரு கப் டீ சாப்பிடுகிறீர்களா? நிஷா சின்ன வயதில் விளையாட மாட்டாள். கொஞ்சம் பூஞ்சியாக இருந்தாள். 8 வயதில் அவளுக்கு டான்சில்ஸ் ஆபரேஷன் செய்வித்தேன். அதன் பின் அவள் வேகமாக வளர்ந்தாள். ஆனால் அவள் எப்பொழுதுமே அதிகம் பேச மாட்டாள். புத்தகங்கள் படிப்பாள். பள்ளிக்கூடத்தில் தேவைக்கு மட்டுமே படிப்பாள். கிளாஸில் முதலிலும் இல்லை, கடைசியிலும் இல்லை. எனக்கு அவள் படிப்பினால் கவலையை தந்ததில்லை. அதை கவனிக்க எனக்கு நேரமும் இருந்ததில்லை. எப்பொழுதாவது அவள் என்ன படிக்கிறாள் என்று பார்ப்பேன். பொதுவாகவே தன் வயதுக்கு சற்று அதிகமான புத்தகங்களை படிப்பாள். ஷி வாஸ் வெரி குவைட். ஆனால் அவள் சின்ன வயதில் கொஞ்சம் கூட அவளிடம் வயலன்ஸ் இருந்ததில்லை. அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. எறும்பை கூட தள்ளிவிட்டுத்தான் நடக்கக்கூடியவள். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் ஷெட்டில் பூனைக்குட்டியை கிடாப்பூனை குதறிவிட்டு போய்விட்டது. அதன் வயிற்று பாகத்தில் சிவப்பு குதறலுடன் குற்றுயிராய் கத்த கூட ஜீவனற்று கிடந்தது அந்த பூனைக்குட்டி. அதை உயிர்ப்பிக்க நிஷா எவ்வளவு பாடுபட்டால் தெரியுமா? எதிர் வீட்டு டாக்டர் மாமாவை எழுப்பி இன்ஜெக்ஷன் குத்த வைத்து பேண்டேஜ் போட வைத்து பூனைக்குட்டிக்கு எல்லாம் செய்தாள். ஆனால் அது பிழைக்கவில்லை. சோப்ரா என்கிறவர் வந்ததும் என்னுடன் சிரிக்காமல் கைகுலுக்கினார். 40 வயது இருக்கலாம். காதோரத்தில் மட்டும் நரை. ஒரு காலத்தில் ரொம்பவும் அழகாக இருந்திருக்க வேண்டியவர். என்னை தோளில் பதிய அணைத்து தனியாய் அழைத்துச் சென்று, இன்னும் அரை மணியில் டேக் ஆஃப் செய்தால் எத்தனை மணிக்கு பனாகர் போவீர்கள் என்று கேட்டார். நான் சுமார் 4 மணி ஆகும் என்றேன். உடனே பார்ட்டியுடன் திரும்ப லக்னோ வாருங்கள் என்றார் அவர். அங்கே இறங்கியதும் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் செய்விக்கிறோம். பன்னாகரில் இறங்கியதும் பிஸ்வாஸ் என்கிற எஸ்பி உங்களை சந்திப்பார். அவர் அந்த பெண்ணுடன் தயாராக இருப்பார். அவளை விமானத்தில் ஏற்றிவிடுங்கள். நீங்கள் விமானத்தை விட்டு இறங்க வேண்டியதே இல்லை. 1 மினிட் சோப்ரா, அந்த பெண் என் பக்கத்தில் உட்காரப் போகிறாள் இல்லையா? ஆம். நான் ஓட்டும் போது ஏதாவது கலாட்டா செய்து திமிரி ஏதாவது செய்ய முற்பட்டால் விமானத்தில் அது ஆபத்தாயிற்றே. அது எதுவும் நடக்காது. 2 முறைகளில் அதை சமாளிக்கலாம். அவளுக்கு ஷெடேட்டிவ் கொடுத்து அரை தூக்கத்திலேயே கொண்டு வரலாம். அல்லது அவளை கட்டிவிடலாம். கைகளை பின்னுக்கு மடக்கி விளங்கிட்டு விடலாம். சீட்டு பெல்ட் மாட்டி இருக்கும். கால்களை சேர்த்து பின்னி விடலாம். நகர்த்த முடியாமல் செய்து விடலாம். நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி செய்வார்கள். மேற்கொண்டு எந்த விதமான பத்திரங்கள் தேவையோ அவைகளை செய்ய பிஸ்வாசுக்கு எல்லாம் தெரியும். பெண் நகர முடியாது. மேலும் பெண் தானே. மாட்சேதுங் படித்த பெண் அவள். அவளை டெல்லிக்கு கொண்டு வருவதன் அர்த்தம் என்ன? தெரிந்தே கேட்டேன். அது எனக்கு தெரியாது என்றார் சோப்ரா. நான் மறுபடி விமானத்தை கிளப்பிய போது பெஸ்ட் ஆஃப் லக் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். நிஷா சற்று வேறு விதமான பெண் என்று நான் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டேன். நான் மறு விவாகம் செய்து கொள்ளவில்லை. அரசாங்க ஃபைல்களிலேயே மூழ்கி இருந்தேன். அவளை கவனிக்க ஒரு பெண் வைத்திருந்தேன். நிஷாவை மிக நல்ல பள்ளிக்கு அனுப்பினேன். சிம்லாவில் உள்ள ஒரு பப்ளிக் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். அவள் அங்கே சில வருஷம் படித்தாள். என்ன படித்தாள் என்று கவனிக்க முடியாமல் போய்விட்டது. எனக்கும் அவளுக்கும் அந்நியோனியம் ஏற்பட அம்மா என்கிற இடைச்சங்கிலி இல்லாததால் அதிக வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. அவள் பள்ளி படிப்பு முடிந்ததும் என்னை கல்கத்தாவுக்கு மாற்றினார்கள். அவளை அங்கே மெடிக்கல் காலேஜில் சேர்த்தேன். முதல் 2 வருஷங்கள் துடியாக படித்தாள். அதற்குள் என்னை மறுபடி டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டார்கள். அவளை ஹாஸ்டலில் சேர்த்தேன். அப்பொழுதே நான் அவளை இழந்து விட்டேன். அந்த ஹாஸ்டலில் என்னதான் நிகழ்ந்ததோ அவளுக்கு தெரியவில்லை. லக்னோ விமான நிலையத்தை விட்டு நான் கிளம்புகையில் பிற்பகலாகிவிட்டது. என் கடிகாரத்தை கண்ட்ரோல் டவரில் டைம் செக் வாங்கி திருத்திக் கொண்டேன். பிற்பகல். மேகங்கள் பஞ்ச பின்னல் பளிச்சிட்டது. அதன் இடியோசை எனக்கு கேட்கவில்லை. பொதிகளாக திரண்டு கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு பகல் எனக்கு அளிக்கப்பட்ட உயரத்துக்கு வந்து விமானத்தின் திராட்டலை சீரமைக்க அதன் விர் எனக்கு ஒரு மிக இனிய நாதமாக காதில் விழுந்தது. நேரடி கிளியரன்ஸை பயன்படுத்தி லக்னோ VOR உதவி கொண்டு பனாக்கர் நோக்கி செல்கிறேன். அந்த மேகங்களின் ஊடே செல்ல எனக்கு விருப்பமில்லை. விமானம் சிறியது. குழுக்கள் அதிகம் இருக்கும். சுற்றுப்பாதையில் இருந்து விலகி மேகங்களை கடந்ததும் மறுபடி பாதையில் சேர்ந்து கொண்டேன். என் விமானத்தை பார்த்தேன். பக்கத்து சீட் காலியாக இருந்தது. அதில் ஒரு பெண் வரப்போகிறாள். என் இதயம் ஜாஸ் சங்கீதத்தில் சிங்கோபேஷன் போல ஒரு துடிப்பை விட்டுவிட்டு மறுபடி சேர்ந்து கொண்டது.
என்னில் பயமா? என் பைக்குள் அந்த தந்தை கொடுத்த சிறிய புத்தகம் ஒன்று இருந்தது. சிவப்பு புத்தகம். அதை எடுத்து புரட்டினேன். நிஷாவை பற்றிய புத்தகம். எல்லோரும் இறந்தாக வேண்டும். ஆனால் சாவுக்கு மதிப்பு மாறலாம். டஷுமா சிங் என்கிற பழைய சீன எழுத்தாளர் சொன்னார், சாவு எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்டாலும் அது தாய் மலையை விட கனமாக இருக்கலாம், அல்லது ஒரு இறகை விட கனமற்றதாக இருக்கலாம். மக்களுக்காக இறப்பது தாய் மலையை விட கனமானது. அவள் எப்படி மாறினாள்? எனக்கு கடிதம் எழுதுவது நின்றது. ஒரு தடவை தந்தி அடித்தேன். அதற்கு பதில் வரவில்லை. வேலை தொந்தரவுக்கிடையில் ஒரு தடவை அவசரமாக கல்கத்தாவுக்கு பறந்து சென்றேன். அவளை பார்த்தேன். அவள் மாறுதல் உடம்பில் தெரியவில்லை. ஆனால் அவள் மனம் எனக்கு விளங்கவில்லை. எத்தனை வினோதங்களை பதிய வைத்துக் கொண்டு நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒற்றை வார்த்தைகளில் ஆம் இல்லை என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் பார்வை என் மேல் படவில்லை. தூரம் பார்த்தது. மிக கொஞ்சம் பேச்சு. நிஷா, உனக்கு உடம்பு சரியில்லையா? டெல்லிக்கு வந்து விடுகிறாயா? வேண்டாம். நிஷா, ஆர் யூ ஆல்ரைட்? ஆம். ஷி வாஸ் நாட் ஆல்ரைட். அடுத்த மாதம் ஹாஸ்டல் அதிகாரியிடமிருந்து எனக்கு தந்தி வந்தது. நிஷா ஹாஸ்டலில் இல்லை. அவளை காணோம். நான் மேற்கு வங்காளத்தின் பிரதம போலீஸ் அதிகாரியுடன் பேசினேன். அவளை எப்படியாவது கண்டுபிடித்து தர வேண்டும் என்று. கல்கத்தா அக்கிரம செயல்களில் கொதித்தது. முதுகுகளில் குத்தினார்கள், வெடி வைத்தார்கள், சடலங்கள் மிதந்தன, சர்க்கார் வண்டிகள் எரிந்தன. பர்த்வான் அருகில் சில இளைஞர்கள் கைதானார்கள். என் மகள் அதில் ஒருத்தி. அசன்சால் சிறைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவளை என்ன செய்வது? அவள் உங்கள் மகள் என்பதை இதுவரை வெளியிடவில்லை என்றார். அவளை டெல்லிக்கு கொண்டு வர வேண்டும். அவள் கொண்டு வரப்படுவது ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. பத்திரிகைகளுக்கு தெரியவே கூடாது. ஜே.கே., எனக்கு என் செல்ல பெண் திரும்ப வேண்டும். அவள் எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். தகப்பன் என்கிற கடமை நான் தவறியதில்லை. அவள் என் ஒரே பெண். அவள் உயிர் வாழ்வதன் அர்த்தமே அவள் அம்மாவின் பிம்பம். அவளை நான் இழக்கக்கூடாது. இழக்க மாட்டேன். அரசாங்க மெஷின் முழுவதையும் நகர்த்தி எத்தனையோ செலவுகள் செய்து எத்தனையோ ரிஸ்க் எடுத்துக்கொண்டு என் பெண்ணுக்காக நான் காத்திருக்கிறேன். அவள் எனக்கு பத்திரமாக வேண்டும். அவள் நெஞ்சில் பதிந்திருக்கும் அத்தனை இரத்த கரைகளை துடைத்து அவளை புதுப்பிக்கப் போகிறேன். அவளை கொண்டு வா. உனக்கு நான் எவ்வளவோ செய்கிறேன் ஜே.கே. நான் பெரிய அதிகாரி என்பதை மறந்துவிடு நீ. ஒரு தந்தை. அவள் என் மகள், என் ரத்தம். அவள் மனதை கெடுத்த அத்தனை பேரையும் சுவரில் பதிய வைத்து மெல்ல குறிபார்த்து சுட வேண்டும். டுமில் டுமில் டுமில். அது அப்புறம். முதலில் என் மகள், என் மகள், என் மகள் எனக்கு வேண்டும். பன்னாகரில் நான் இறங்கினேன். ரன்வேயின் மத்தியில் இருந்து வலது பக்கம் விலகச் சொன்னார்கள். தூரத்தில் ஒரு தகர கொட்டகை தெரிந்தது. அங்கே ஒரு ஆள் எனக்கு சைகை காட்டி வரவேற்றார். பக்கத்தில் ஒரு வேன் தெரிந்தது. அதன் அருகே சற்று விலகி 4 போலீசார் துப்பாக்கி தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். நான் அருகே செல்ல செல்ல அந்த அதிகாரி வேனின் முன் பக்கத்தில் இருந்து இறங்கி வெளிவருவது தெரிந்தது. இன்னும் அருகே செல்ல அவர் தோளில் WPP என்கிற பித்தளை எழுத்துக்கள் தெரிந்தன. வண்டியின் பின்கம்பி அடைப்புக்குள் ஓர் முகம் தெரிந்தது. நான் விமானத்தை கொண்டு வந்து அருகில் நிறுத்துவதை சிரத்தை இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த அந்த முகம் நிஷா. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சஸ்பென்ஸ் இன்னும் உடையல. ரொம்ப பயங்கரமா இப்பதான் சஸ்பென்ஸ் கூடுதலா போயிட்டே இருக்கு. இதுல யாரு வில்லனே நமக்கு தெரியல. முதல்ல அந்த டாக்டர் பரசுராமன் வந்தாரு. ஆனா அவர் கள்ளக்கடத்தல் பண்றாங்க. ஆனா அவர் பின்னாடி நம்ம பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய அதிகாரி சொல்றாரு. இப்ப அந்த பெரிய அதிகாரி கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் பேர்ல இவருக்கு ஜே.கே. கிளம்பி இருக்காரு அவருடைய பொண்ணை மீட்க. ஆனா தனிப்பட்ட முறையில அவருடைய பெண்ணை மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஒரு அரசாங்கமே அவருக்கு உதவி செய்யுமா? அப்போ அந்த பெரிய அதிகாரி யாரு? எதுக்காக அவரோட அவ்வளோ அக்கறையில அவளை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்றாரு? மகதான், அப்கோர்ஸ் அவருடைய சொந்த பொண்ணுதான். அவ பல விவகாரங்கள்ல சதி வேலைகள்ல ஈடுபட்டு கைதாகி இருக்கா. அவ மனசுல நிறைய ரத்த கரைகள் இருக்கு. அதையெல்லாம் தொடச்சி எரியணும் அப்படின்னு அவளை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு கவர்மெண்டோட மிஷினரிஸ் எல்லாத்தையுமே அவர் பயன்படுத்துறாரு. எப்படி? அப்ப அவருடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? ஏன்னா அவரை பத்தி எந்த விஷயமே ஜே.கே.டியோ அவர் சொல்லவே இல்லை. வேற யாரு கேட்டாலும் அது நமக்கு தெரியாது அப்படின்னு அப்படியே தூரத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த வில்லன் யாரு? அந்த ஆரம்பத்துல வந்த பரசுராமன் டாக்டரா அல்லது இந்த அதிகாரி தானா? இது எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கு.
ஸோ அடுத்த பகுதியில அந்த சஸ்பென்ஸ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம கேட்கலாம்.